ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विषजे भुवरोगिणां इति सर्वविद्यानां श्रीमन् दक्षिणामूर्ति गुरुवे नमो नमः। ओम शिवाय नमः। ओम शिवाय नमः। ओम शिवाय नमः। ஓம் கணபதி ஓங்கார கணபதி முக்கனுடைய ரிங்கார கணபதி மூசிச வாகன சர்க்கரை பாலும் நானருவேன் தருவேன் கிளியவன் சவுகார அத்திமுகவனை ஆறுமுகன் தன்மையா சித்தம் வருகிறேன். வித்தை எனக்கு விளங்கிய தந்தைய சுத்த பரிபூரண சுவாமி சப்பானி பிள்ளையாரே உன் சித்தம் யான் எரியேன் விளம்பவும் அறியேன் 5 நடி விளங்க நெஞ்சிலே உன்னை எரியேன் மாதவன் மருகா மகா கணபதியே வருக வருக வன்சொல் இந்திரன் மந்திரன் பாராய் பலவகை மந்திரம் ஏறாமல் என் முன் எதிர் நின்று காப்பாய் உந்தன் தொழுதேன் கந்தனின் தமையா வாவா என் முன்னே அமர்ந்து நான் அழைத்த தெய்வங்கள் எல்லாம் என் மனதில் நாவிலும் அமர்த்தி சரஸ்வதி ஆணை என்னை தேடி வந்த இன்னார் மகன் இன்னார் வந்த காரியங்களை நேர காலத்திலே சோழியிலே சொல்லு குருபாதம் சரணம் சொல்லு ஈரேடு லட்சுமி சொல்லு காலம் என்ற காலம் சொல்லு விருத்த தடை காட்டது சொல்லு தெரிந்த தெய்வங்க தெரியாத தெய்வங்கள் என்று சோழியிலே சொல்லு தேவகோடி சரணம் அம்மா. ஓம் சிவாய நமக. இன்னைக்கு ஒரே தொடர்ச்சியாக எழுதிக்கங்க. சோழி பிரசனத்துல முத்து எந்த எண்ணிக்கையில வந்தாலும் பலன் சொல்ற மாதிரி 12 சோழிகளுக்கும் இன்னைக்கு நான் பலன் சொல்றேன். எல்லாருமே நிறைய ஊட போனதுனால நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதனால இன்னைக்கு வகுப்பு 12 எண்களுக்கும் பலன் சொல்லப்படும். உங்க நோட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா அழகா எழுதிக்கங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம். சொல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 9, 10, 11, 12 இந்த சோழிகள் விழுகல, அதனால பலன் சொல்லல. ஆனா அந்த சோழிகள் பிரசன்னம் பாக்குறப்பயே நம்ம நிறைய பிரசன்ன முறைகளை பார்த்தோம். அதுதான் உண்மை. எழுதிக்கங்க. சோழி பிரசன்னம் நம்பர் 1. இந்த 1ன்னு விழுந்துருச்சு அப்படின்னா நினைத்த காரியம் நினைத்தது போல் நடக்கும். எழுதிக்கங்க. சோழி விழுகிறப்ப ஒரே ஒரு சோழி மட்டும் நல்லா நிமிந்துச்சுப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. நினைத்த காரியம் நினைத்தது போல் நடக்கும். நோய்க்கு ஒருத்தர் மருந்து சாப்பிட்டு இருக்காரு. நோய் தீந்துருமானா நோய் தீந்துரும். திருமணம் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. இந்த 1ஆம் நம்பர் வந்துச்சு. கண்டிப்பாக திருமணம் நடந்தே நிறைவேறும், நடக்கும். மிக விரைவில், கூடிய சீக்கிரம் நீங்கள் நினைத்தது போல் நினைத்த இடத்திலிருந்து நினைத்த திசையிலிருந்து வரன் வருமான வரன் வரும். உறவு முறையில கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்கு. உறவுகள் ஒன்று கூடி வருவார்களா? அண்ணன் தம்பி பகை இருக்கு, இல்ல மாமா மச்சன சித்தப்பன் பெரியப்பன் பகை இருக்கு, இவங்கெல்லாம் வருவாங்களா சார் அப்படின்னு கேட்டு ஒருத்தவங்க வர்றாங்க. சோழி உருட்டுறீங்க, 1 விழுகாது. வருவார்கள், காலதாமதத்திற்கு பின்பு வருவார்கள். காலதாமதம்னா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 1 விழுந்தா கொஞ்சம் நாள் ஆகும், உடனே வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. அப்ப ஆகக்கூடி எப்படி பார்த்தாலும் ஒரு சோழியில 1 அப்படின்னு விழுந்துருச்சு, அதுனா சுப பலனை. எழுதிக்கங்க. சுப பலனை. எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டீங்கன்னா ஒருத்தவங்க எழுதிட்டோம் சொல்லுங்க. ரைட்டு. அதுக்கு அடுத்து 2 விழுகுது. 2 சோழியில 2 விழுகுது. அப்ப ஒரு ஒரு தோஷம் சொல்லுவாங்க. இந்த 2, 4, 6, 8, 12 செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷங்க.
ஆனா செவ்வாய் தோஷம்ன்ற எல்லாரும் சொல்றாங்களுடைய ஒரு விதிக்கு பல விதிகள் இருக்கு. ஒரு விதி, ஒரு கெட்ட விதி 2, 4, 6, 8, 12 செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்றப்ப அந்த விதிக்கு நிறைய விதிகள் இருக்கானா இருக்கு. இப்ப செவ்வாயோட வீட்டுல செவ்வாய் இருந்தாலோ, இல்ல சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் இருந்தாலோ, செவ்வாய் நீச்சம் பகையா இருந்தாலோ அவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா 100 ஜாதகத்துல 2, 4, 6, 8, 12 இருந்தாலும் கூட அந்த 100ல ஒரு ஜாதகத்துக்கு தான் அந்த தோஷம் வேலை செய்யுமே ஒழிய அந்த 100 பேத்துக்கும் வேலை செய்யுமானா செய்யவே செய்யாது. அப்ப விதின்னு ஒண்ணு இருக்கிறப்ப விதி விலக்குன்னு சொல்லி நிறைய இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமானா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அந்த இடத்துல சோழி பிரசனத்துக்கு இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்னங்கய்யா சம்பந்தம்? இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 2ஆம் இடம் 2 சோழி விழுந்து விட்டால் நினைத்த காரியம் நினைத்தது போல் நடக்காது. எப்படி? நினைத்த காரியம் நினைத்தது போல் நடக்காது. அங்க ஒரு தோஷத்தை காட்டும். அங்க ஒரு தோஷத்தை காட்டும். சரி, அப்ப என்ன தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லணும், தெரிஞ்சிருக்கணும். அப்ப சோழி போடக்கூடியவங்க சோழியுடைய யாருடைய பேரை உச்சரிக்கிறாங்க? மருமகளுக்கா, மகனுக்கா, இல்ல தாய் தகப்பனுக்கா, இல்ல பெரியோர்களுக்கா, இல்ல ஒரு தெய்வ வழிபாட்டு முறைக்காகவா? என்னத்துக்காக அவங்க அந்த சோழியை உருட்ட சொல்றாங்க? என்ன விஷயத்திற்காக அவங்க வந்திருக்கிறாங்க? அப்ப அந்த சோழியுடைய அந்த உருட்டலுக்கான அந்த இது பார்த்தீங்கன்னா அவருடைய வயது பருவம். அந்த பருவத்தை அறிந்து அதற்கு ஏற்றாறு போல பலன் சொல்ல வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப ஒருத்தவங்க நோய் குணமாயிருமாங்கய்யா, இந்த மாதிரி ஒரு நோய் புதுசா வந்திருக்குது, அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம், வீட்டுக்கு கூட்டு வரணும், எவ்வளவு நாள்ல குணமாகும், எப்படி குணமாகும், இல்ல அவர் என்ன மருந்து எடுத்துக்கலாம், ஒன்னும் மூலிகை மருந்து எடுத்துக்கலாமா, இல்ல கெமிக்கல் மருந்து எடுத்துக்கலாமா, இல்ல ஆயுர்வேதம் எடுத்துக்கலாமா, இல்ல சித்தா எடுத்துக்கலாமா, இல்ல இயற்கை வழி மருந்துகள் எடுத்துக்கலாமா, இல்ல பழங்களும் காய்கறிகளும் இந்த மாதிரி சாப்பிட்டு அதை குணப்படுத்தலாமா, இப்படி ஒரு எண்ணற்ற கேள்விகள் இருக்கும் பொழுது அந்த நோய் தீரும் கொஞ்ச நாள் காலதாமதம் ஆகும். காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இந்த 2 விழுந்தா சரி. காலதாமதம் நீங்க சொல்றீங்களே ஐயா, எவ்வளவு நாள் ஆகுங்க ஐயா? நாங்க தெரிஞ்சுக்கிறோம்ல. ஏன்னா எங்ககிட்ட பைசா இல்ல, மருத்துவமனை கூட்டு போறோம், நிறைய செலவு இருக்கு, அடுத்த பிள்ளைகளுக்கு நாங்க செய்ய வேண்டியிருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, எவ்வளவு நாளும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எவ்வளவு நாள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிற அந்த நேரம் எப்படி இருக்குமான்னா, சந்திரன் எங்க பயணம் பண்றாரோ அங்க இருந்து செவ்வாயோட வீடு எத்தனாவது வீடு, சந்திரன் எங்க பயணம் பண்ணுதோ, சோழி பிரசனம் பார்க்கக்கூடிய வந்த காலத்துல சந்திரன் எங்க பயணம் பண்றாரோ அங்க இருந்து செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு உள்ள இடைப்பட்ட காலம். ஏன் சார் செவ்வாய் எடுக்கிறீங்க, ஏன் நீங்க இடைப்பட்ட காலம்? அது ஒன்னு ஒவ்வொரு மாசம் வச்சுக்கோங்க. இப்ப 4 கட்டம் தள்ளி இருந்தா 4 மாசம் ஆகும், 6 கட்டம் தள்ளி இருந்தா 6 மாசம் ஆகும், 2 கட்டம் தள்ளி இருந்தா 2 மாசம் ஆகும். அதே கட்டத்துல இருந்தா ஒரே மாசத்துல வந்துருவாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப அந்த செவ்வாயை எதுக்கு எடுத்தீங்க? அது செவ்வாய் தான் எதுக்குள்ளது? ரத்த காரகன். அப்ப மருந்து எதுக்காக சாப்பிட? எந்த நோயா இருந்தாலும் அதுல ரத்தத்துல சர்க்குலேஷன் ஆகிதான் ஒரு நோய் குணமாகுமானா குணமாகும். அதுக்கு அடுத்த பாயிண்ட். இப்ப காணாமல் போனவரு வந்துருவாரான்னு கேக்குறாங்க. காணாமல் போனவரு வந்துருவாங்களா, இல்ல தொலைந்த பொருள் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. கொஞ்சம் காலதாமதம் ஆகும், கிடைக்கும், காலதாமதம் ஆகும். அப்ப இந்த சந்திரன்ல இருந்து பொருள் அப்படின்னா என்னன்னா ஒரு அழகு சாதனம். இப்ப அழகானவர், அழகு சாதனம் அப்படின்னு நம்ம எதை குறிப்போம்னா சுக்கிர பகவானா குறிப்போம். அப்ப சந்திரன்ல இருந்து அன்னைக்கு சோழ பிரசனம் பார்க்க வந்த அன்னைக்கு சந்திரன்ல இருந்து சுக்கிரன் எத்தனாவது இடம், அத்தனை மாசம்
இந்த பிரச்சனை ஓடுங்க, ஆனா அந்த பொருள் இங்கதான் இருக்குது, இப்ப கண்ணுக்கு தெரியாது, அப்பதான் தெரியும், அப்பதான் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா உங்க பொருள் வந்துருங்க. அப்ப எந்த திசையிலங்கய்யா இருக்கு அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப எந்த திசையில இருக்கு? அப்ப சந்திரன் சந்திரன் எங்க இருக்காரோ கோச்சாரப்படி அங்க இருந்து சுக்கிரன் இருக்கிற இடம். சுக்கிரன் காலப்புருஷ தத்துவப்படி அந்த வீடு எந்த திசையை குறிக்கிறதோ அந்த திசையில் அது இருக்கு அப்படி சொல்றோம். ஐயா, என்ன time சொல்றீங்க அப்படியே? சொல்லுங்க. இல்ல அதான் சுக்கிரன் வரை இடைப்பட்ட காலம், அதுக்கு மேல எந்த திசை பத்தி ஒரு அந்த திசை வந்துங்கய்யா காலப்புருஷ தத்துவப்படி சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்காரோ அந்த இடத்துக்குன்னு ஒரு திசை இருக்கும் இல்லையா, அந்த திசையினுடைய இடத்துல இருக்கு. அப்ப நம்ம அப்ப மேசம்னா ரிஷபம் என்ன திசை? ரிஷபம் துலாம் மட்டும் எடுத்துக்கணும். ரிஷபம் துலாம் சொல்லலாமா? கோச்சாரப்படி அது காலப்புருஷ தத்துவப்படி சுக்கிரன் ரிஷபம் துலாம் நீங்க வச்சுக்கோங்க மனசுக்குள்ள. அப்ப கோச்சாரப்படி இப்ப சோழி பிரசனம் போடுற அன்னைக்கு ஒரு பொருள் காணாம போச்சு. அப்ப சந்திரன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து சுக்கிரனை பார்க்கணும். இப்ப சுக்கிரன் கும்பத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் கும்பத்துல இருக்காரு, நல்ல நிலையில இருக்கிறாரு. அப்ப கும்ப வீடு எந்த திசையை குறிக்கும்? அந்த பக்கம் கிடைக்கும், அந்த பக்கம் அந்த பொருள் இருக்கு, ஆனா கண்டிப்பா கிடைக்கும், கொஞ்சம் காலதாமதம் ஆகும். சொல்றத புரிஞ்சுட்டீங்களா? ஐயா 2 விழுந்ததுனால கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றதுங்களா? கண்டிப்பா. இப்ப 2க்கு தான் பலன் சொல்லிட்டே இருக்கேன். சரிங்க ஐயா. அத எப்படி சொல்லணும்ன்றத அந்த விதிகளோட ஒண்ணு கேள்வி நானே சொல்லி நானே பதில சொல்றேன். இப்ப அதே நகை காணாம போச்சுப்பா. இப்ப மீனத்துல சந்திரன் சுக்கிரன் ஓடிக்கிட்டு இருக்காரு. போங்க வீட்டுக்கு போங்க ஐயா, 2 நாள்ல கிடைச்சிருங்க ஐயா. எதுக்காக சொல்றேன் அப்படி? அங்க சுக்கிரன் உச்சம், வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சிருக்கும், காணாம போயிருக்கும். போங்க வீட்டுக்கு போங்க, 2 நாள்ல கிடைச்சிரும். அப்ப 2 நாள் அவங்க தேடி பார்த்தாங்கன்னா கிடைக்குமானா கிடைக்கும். அப்ப அது குருவோடைய வீடு, அது குறி திசை எந்த திசை? அந்த திசையில போய் பாருங்க, அங்க உறுதியா அந்த நகை இருக்கு, அந்த பொருள் இருக்கு, அந்த காணாம போனவர் அந்த திசையில இருக்காரு, உங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப நகைங்கிறதுனால சுக்கரன் எடுத்திருக்கிறோமாங்க ஐயா, அப்படிங்களா? ஆமா ஆமா. அப்ப ஒரு ஆள் காணாம போனா நம்ம என்ன எடுக்கணும்? இப்ப ஆளுக்கு என்ன சொல்லுவீங்க? உயிர்காரன் யாருமா? சூரியனுங்க. சூரியன் ஐயா. சூரியன் அந்த மாசம் சூரியன் எங்க இருக்காங்க அங்க இருந்து பாருங்க. அங்க இருந்து பிறந்த நேரத்துக்கு லக்னம் அமைப்பு கொஞ்சம் வீட் போட்டுக்கோங்க பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். தயவு செய்து உங்களை கும்பிடுறேன், வீட் போட்டு. அதாவது இப்போ ஒரு ஆள் காணாம போயிட்டா, தொலைஞ்சு போயிட்டாரு. சூரியன், சூரியன் இருந்து சந்திரன், அப்ப உயிர் உடல். சந்திரன்றது உடலை குறிக்கும், லக்னம்ன்றது உயிரை குறிக்கும். இந்த 2க்கு இடைப்பட்டது என்ன? அப்ப எந்த இடத்துல யார் இருக்கா, எந்த இடத்துல இருக்கு? இப்ப லக்னம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மேச லக்னம்ப்பா. இப்ப மேச லக்னத்துக்கு சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்களே யாராவது சொல்லுங்க, மேச லக்னத்துக்கு சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு. நீங்களே ஒரு 12 கட்டத்துல ஏதாவது ஒரு கட்டம் சொல்லுங்க யாராவது. இப்ப மகரத்துல இருக்காரு. மகரம். இப்ப மகரத்துல இல்ல, மகரத்துல. சரி, இப்ப அந்த மகரத்துல சுக்கிரன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, சரிங்களா? சந்திரன் நல்ல நிலையில இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு உறுதியா கிடைச்சிருவாரானா கிடைச்சிருவாரு. மகரம் எந்த திசையை குறிக்கும்? அந்த திசையில அவர் இருக்கிறார். மகரம் யாரோட வீடு? சனி பகவானுடைய வீடு, சரிங்களா? ஒரு மறைஞ்ச கோயில், ஒரு குகை, இல்ல ஒரு பெரிய கோயிலுக்குள்ள ஒரு ஓரத்துல ஒரு மூலையில இருக்காரு. அப்ப அந்த இடம் கரடு முரடான இடமா, மேடு பள்ளமான இடமா, இல்ல ஒரு ஆறு ஓடுற இடமா, எப்படி சொல்லுவீங்க, அதை வர்ணிப்பீங்க? அந்த இடத்துக்குடைய அந்த காரத்துவத்துல அந்த ராசிக்குரிய சொல்லணும். மலைப்பகுதி, மலைப்பகுதி, ஆறு ஓடுற இடம், ஒரு புத்து கோயில், ஒரு கூடார மாதிரி இருக்கும்,
உள்ளுக்குள்ள முளைஞ்சு போகணும் அப்படின்ட்டு சொல்லலாம். நடுவில் ஒரு ஆறு போகும், ஆறை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை சொல்லணுமானா சொல்லணும், அதுக்குரிய திசையை சொல்லணும். அந்த இடத்துல அவர் இருக்காரானா இருக்காரு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப ஒரு தீராத சண்டை நடக்குதாப்பா, கணவன் மனைவிக்கு இடையே தகராறு நடக்குது. இந்த தகராறு நீங்குமா? ஒரு கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸ் இருக்கு, நீங்குமா? வர்றாங்க, சோழி போடுறீங்க, 2 விழுந்துருது. என்ன சொல்லுவீங்க? நீங்கும் காலதாமதம்னு சொல்லணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்கும் காலம் தாமதமாகும். அப்ப உடனே நடக்குமா நடக்காதான்னு கேட்டாங்கன்னா அப்பத்தான் சந்திரன் எடுக்கணும், செவ்வாய் எடுக்கணும். ஏன்னா சண்டைக்காரன் யாரு? செவ்வாய் தானே. கோவக்காரன், முன்கோவக்காரன் செவ்வாய் தானே. சண்டை எடுக்கிறவன் செவ்வாய் தானே. அப்ப செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப சந்திரனுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். இப்ப அதே செவ்வாய் இப்ப மிதுன வீட்டுல போய் உட்காந்துருக்கு. சண்டை தீவிரமாகுமானா தீவிரமாக ஓயாது, பிரச்சனை முடியுமானா முடியாது. ஏன்? மிதுனத்துல செவ்வாய் பகை. சோழில 2 விழுந்துருச்சு, அங்கேயே காமிச்சு கொடுத்துருச்சு. ஆனா நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும், எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா அங்க போயிடணும். ஓகே, அவ்வளவுதான். சரி, 3 விழுந்துருச்சுப்பா. அடுத்து நம்பர் 3, சோழ பிரசன்னத்துல நம்பர் 3. நம்பர் 3 3 விழுந்தா என்ன சொல்லுவீங்க? நல்லதா கெட்டதா? நல்லதுங்க ஐயா. எத்தனை % நல்லது? 50க்கு 50 சொல்லலாமா, 80க்கு 30 சொல்லலாமா, இல்ல 70க்கு 30 சொல்லலாமா, 80க்கு 20 சொல்லலாமா, 60க்கு 40 சொல்லலாமா? எத்தனை சதவீதம் நல்லது, எத்தனை சதவீதம் கெட்டது? 70க்கு 30. எழுதிக்கங்க. 60க்கு 40. 60க்கு 40. 60% நல்லது நடக்குமானா 40% கெட்டது நடக்கும் இந்த 3ல. அப்ப இப்ப நம்ம சொன்னதே தான், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை கடுமையான முயற்சி திருவினை ஆக்கும். அவ்வளவுதான். இப்ப பிரச்சனை இருக்கு, ஒரு சண்டை சச்சரவு இருக்கு, முடியுமா முடியாதான்றாங்க. சமரசம் ஆகும், ரொம்ப நாள் கடந்து ஆகும். ஒரு வியாபாரி உங்ககிட்ட ஒரு சோழி பிரச்சனை போட்டு பாக்குறாரு, என்னுடைய தொழில நஷ்டம் இருக்கு, இல்ல தொழில லாபம் கிடைக்கணும், நாங்க என்னையா செய்யறது, சோழி போட்டு பாருங்க ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, சாமி நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்ப சோழி போடுறீங்க, 3 விழுந்துருது. எடுத்த உடனே சொல்லலாம், ஐயா செஞ்ச தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, விருத்தி கிடைக்குமா அப்படின்னா ஒரு 4 வருஷம் ஆகுங்க ஐயா, 3 வருஷம் ஆகுங்க ஐயா. விருத்தி கிடைக்குமா அப்படின்னா அந்த 4 வருஷம்ன்றது 3 வருஷம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்ப அங்க சந்திரன்ல இருந்து செய்யக்கூடிய தொழில் அப்படின்னா 10ஆம் இடம். அப்ப சந்திரன் நின்ற இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு, அந்த வீட்டு அதிபதி யாரு, அவரு அந்த சந்திரன் இருக்கிற இடத்துக்கு எப்படி இருக்காரு, இத பாத்தீங்கன்னா அதை சொல்லிப்படலாம். ரொம்ப பாஸ்டா போறோம்னாமா? ஆமாங்க. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்றேன் சந்திரன் இருந்து அதுல மட்டும் சொல்றேன் சொல்லுங்க ஐயா. சொல்றேன் நிதானமா சொல்றேன். அதாவது ஒரு வியாபாரி வர்றாரு, நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறாங்க, செய்யக்கூடிய தொழில லாபம் இருக்கா நட்டம் இருக்கா, செய்யக்கூடிய தொழில் செய்யலாமா வேண்டாமா, விட்டுட்டு ஓடி போயிடலாமா, இல்ல செஞ்சா முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு. நீங்க சோழிய உருட்டுறீங்க, அதுல 3 வந்துருது. 3 வந்துட்டாலே ஐயா செய்யக்கூடிய தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அவர் திருப்பி உங்ககிட்ட என்ன சொல்லுவாரு, நஷ்டம் ஏற்பட்டுருச்சுங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா, ஐயா நான் மீண்டு வந்துருவேனா, இல்ல தொழிலே விட்டுறலாமா, இல்ல எனக்கு லாபம் கைகூடி வருமா, அதுக்கு நான் என்னங்க ஐயா செய்யணும், அது எப்பங்க ஐயா அந்த லாபம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கோச்சார ரீதியாக சந்திரன் நின்ற இடத்தில் இருந்து சந்திரன் நின்ற இடத்தில் இருந்து 10வது வீடு என்ன தொழில் ஸ்தானம், அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் நீங்க சேர்த்துக்கலாம், அது சொல்றேன் அடுத்து. தொழில் ஸ்தானம், அந்த ஸ்தான அதிபதி இந்த சந்திரனுக்கு எப்படி இருப்பாரு, எப்படி இருக்கிறாரு, பகையா நீசமா உச்சமா அப்படின்றத பார்க்கணும். 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட், அந்த நட்சத்திரம், அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் என்ன நிலைப்பாட்டுல இருக்குது, சாரம் சொல்றீங்க இல்லையா, அந்த சாரம் யாரோடைய சாரம் வாங்கியிருக்கு. கெட்டவனுடைய சாரம் வாங்கியிருந்தா கெடுபலன், நல்லவனுடைய சாரம் வாங்கியிருந்தா வெற்றி. அதாவது சந்திரனுக்கு உறவான நட்பான சாரம் வாங்கி இருக்கணும், அப்படித்தானங்க ஐயா? ஆமா, எஸ் எஸ், ஐயா கிரகமே இல்லையா என்ன? ரைட். அந்த வீட்டு அதிபதி இருப்பார்ல, அந்த வீட்டு அதிபதி நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கணும், அவரு நல்ல சாரம் வாங்கியிருக்கணும். வீட்டு அதிபதி நல்ல இடத்துல உட்கார்ந்து அவர் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் வெற்றி. நல்ல சாரம் வாங்கலைன்னா கெட்டு போச்சு. அந்த வீடே போய் ஒருத்தன், நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வாடகை வீட்டுக்கு போறீங்க, வாடகை வீடு இப்ப எனக்கே வீடு தேவைப்படுது, திருச்சி போறேன், வீடு தேவைப்படுது, லோகராஜ் ஐயா வீட்டுக்கு போறேன், அவர் நல்ல மனுஷன், லோகராஜ் ஐயா எனக்கு வீடு கொடுத்துறாரு, நான் என்னுடைய லைஃப் நல்லா இருக்குமானா சூப்பரா இருக்கும். சரி, லோகராஜ் ஐயாட்ட வீடு இல்ல, அவரு சொல்றாரு இந்த வீட்டுக்கு போங்க ஐயா, நமக்கு தெரிஞ்ச ஆளுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்ல மனுஷன், நீங்க போங்க அப்படின்றாரு. லோகராஜ் ஐயா சொன்னதுனால நம்ம அந்த வீட்டுக்கு போறோம். அவரு நமக்கு சரி லோகராஜ் ஐயா சொல்லிட்டாரு, நம்ம நல்லபடியா வச்சுக்கிறணும், பக்குவப்படுத்திக்கிறணும், அந்த வரக்கூடிய நபரை நல்லா கவனிக்கணும்னு சொல்லி அவரு நம்மளுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்காரு. சரி, யாருமே தெரியலையா, லோகராஜ் ஐயாவும் தெரியல, அவரும் தெரியல, ஏதோ ஒரு வீட்டுக்கு போறோம். அவன் பார்த்தீங்கன்னா போதை பொருள் கடத்தல்காரன். அங்க அந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 4000 ரூபாய் சொன்ன இடத்த 2000 ரூபாய் குறைச்சே வாங்கிட்டாரு என்கிட்ட. ஐயா 4000 ரூபாய் வீட்டு வாடகை சொல்லி போட்டு கடைசி 2000 கொடுங்கய்யா போதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரூஃபவே எடுத்து எனக்கே தெரியாம போதை பொருள்ல மாட்ட வச்சுறேன். நீங்க என்னோட லைஃப் எங்க போச்சு, கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்ப வீடு கொடுத்தவனும் நல்லா இருக்கணும், அந்த வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கணும். லோகராஜா மாதிரி வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும், லோகராஜா எண்ணம் போல நல்லா இருக்கணும். அப்ப வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும், வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும். இப்ப வீடு கொடுத்துட்டேன் ஒருத்தன், ஆனா அந்த வீட்டுக்காரன் நல்லதே இல்லை, போதை பொருள்ல சிக்க வச்சிட்டானே. அப்ப எப்படி இருக்கும் பாயிண்ட்? இதேதான் எல்லாமே எளிமையா புரியும் நினைக்கிறேன். ஐயா ஒரு சந்தேகங்க, இப்ப 10ஆம் வீட்டுல ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தாங்கன்னு வைங்க, அப்ப அந்த 10ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில இருக்கிறாரு, அந்த 10ஆம் வீட்டுல ராகு கேது இருந்தா அதோட பலன் எப்படிங்க ஐயா சொல்லணும்? இப்ப ஒண்ணும் இல்ல, 10ஆம் வீட்டுல ராகு கேது இருக்காரு. ராகு கேது எங்கெல்லாம் பகையாவாரு? மேச வீட்டுல பகையாவாரு, கடக வீட்டுல பகையாவாரு, சிம்ம வீட்டுல பகையாவாரு, இந்த அதுக்கடுத்து கும்ப வீட்டுல பகையாவாரு. 4 வீட்டுல அவர் பகை. அந்த மாதிரி அந்த சோழி பிரசனம் பாக்குற அன்னைக்கு கோச்சார ரீதியாக இந்த 4 இடங்களில் ராகு பகவான் அமர்ந்து விட்டால் கடுமையாக உழைக்கப்பட வேண்டும். உழைத்தால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். யார் ராகு? யாரு? பிரம்மாண்டக்காரகன். ராகு நல்லவர், வல்லவர், உழைப்பாளி, கடுமையா போராடணும், அதிக நேரம் உழைக்கணும். உழைச்சா ஜெயிக்கலாமானா ஜெயிக்கலாம். கேது போய் உட்காந்துட்டானப்பா இதே 4 வீட்டுல, குறுக்கு வழியில போறதுக்கு என்ன முயற்சி அதெல்லாம் எடுப்பாங்கன்னா எடுப்பாங்க. அப்ப குறுக்கு வழியில ஒருத்தனை அடிக்கிறது, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது, குருட்டு வழியில இது பண்ற தேடுறது, இதுல இதை கலந்தா இதை வித்துடலாமா, இதை கலந்தா இதை வித்துடலாமா, இல்ல இந்த மாதிரி பொய் சொன்னா 10 ரூபாய் சம்பாதிச்சிடலாமா, அந்த மாதிரி பொய் சொன்னா 10 ரூபாய் திருடிடலாமா, இல்ல இது ஏன் இப்படி இருக்க கூடாது, ஏன் அப்படி இருக்கும், வீண் விதவாண்டமாக பேசுதல், அதெல்லாம் நடக்குமானா யாரு? ஞானக்காரகன் செவ்வாய்க்கு. கேது பகவான் ஞானக்காரகன், போதனைகளை போதிப்பாரு, தான் நல்லா இருக்க மாட்டாரு. அதாவது தனக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு யோசனை, ஆனா பெரிய பெரிய ஸ்டார்களுக்கு, ஸ்டார்னா யாரு? ரஜினி, விஜய், கமல், இந்த மாதிரி ஆளுக்கு பால விஷயம் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு ஒரு டம்ளர் பால் கிடைக்காது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? புரியலையா? புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுது. அதாவது இன்னொரு விஷயம் சுருக்கமா சொல்றேன். வீதிக்கு வெள்ளை வேஷ்டி, வீட்டுக்கு முல்லை மாதிரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
வீதிக்கு வெள்ளை வேஷ்டி, வீட்டுக்கு மொல்ல மாதிரி. நல்லா அயன் பண்ணி நீட்டா தேய்ச்சி பக்காவா ஷூ பாலிஷ் போட்டு தெருவில் நடந்து போனா அப்படியே சிங்க மாதிரி பார்ப்பாங்க. ஆனா வீட்டுல முடங்கி போன மூட்டைப்பூச்சி மாதிரி கிடப்பாரு. முடங்கி போன மூட்டைப்பூச்சி மாதிரி கிடப்பாரு. ஆனா வெளியில எப்படி வெள்ளை வேஷ்டி, வீதிக்கு வெள்ளை வேஷ்டி, வீட்டுக்கு மொல்ல மாதிரி. இதெல்லாம் நடக்குமானா இதெல்லாம் இந்த 3 தான். சரி, அவர் எந்த ஒரு செயல்ல செஞ்சாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க. பகையாகுமானா பகையாகும். அந்த இடத்துல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். 3 விழுந்துட்டா. ஏவல் புள்ளி சூனியம் அதெல்லாம் இருக்கானா? இந்த 3 விழுந்தா அந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் இருக்குதுங்க ஐயா, கொஞ்சம் கவனமா இருங்க, பங்காளி மாறுகிட்ட கவனமா இருங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக கேட்டு வர்றாங்க. ஏவல் புள்ளி சூனியம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஐயா, கொஞ்சம் மனசுல பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு. அந்த ஒருத்தன் போறாங்க ஐயா, அந்த அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேதுங்க ஐயா. அவன் தான் எனக்கு பரம எதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறப்ப குறுக்க வந்துடுறாங்க ஐயா, அந்த காரியமே நடக்க மாட்டேது. என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி, உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அப்ப நம்ம போட்டு பாக்குறோம் 3 விழுந்துருச்சு. ஐயா, அந்த ஆளுகிட்ட நீ பார்த்து கவனம் நடந்துக்க, ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க, அவன் உன்னை சுத்தி வாரையான், உன்னைய ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா சாமின்றார், வேற எதுவுமே பேச மாட்டார். எப்படி பலன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க ஐயா. இருக்குங்க. அருமைங்கய்யா. நான் எல்லாமே உங்களுக்கு அழகா புரியும்படி அப்படியே டக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? 4 விழுந்துருச்சு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருங்க. 4 விழுந்துருச்சு. ஒரு சோலை போடுறீங்க, 4 சோலை நிமிந்துருச்சு, சூப்பரா நிக்குது. ரைட், ஓகே. ஒரே ஒரு சோலை மட்டும் தள்ளி போய் ஓரமா நிக்குது. 4 சோலை விழுந்துருச்சு, ஒரு சோலை மட்டும் தள்ளி போய் நிக்குது. அப்ப 4 சோலை விழுந்தா என்ன பலன்னா, வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். இந்த 5ஐயும் குறிக்கலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். இது எல்லாம் நல்லா இருக்குமானா அருமையா நடக்கும். அருமையா இருக்கு, சூப்பர் பலன். சரி, ரைட்டு. இது நமக்கு கான்செப்ட், சூப்பர் பலன், நல்ல பலன். அந்த ஒரு காயின் மட்டும் தள்ளி விழுந்திருக்கே ஐயா, என்ன ஒண்ணு இடிக்குதே அப்படின்னு கேட்பாரு. அது ஒரு திசையில நோக்கி நிக்கும், ஒரு திசையை நோக்கி நிக்கும். ஐயா, வீடு வாங்கலாம் நினைக்கிறேங்க ஐயா, வீடு எந்த பக்கம் வாங்கினா சிறப்பா இருக்குங்க ஐயா அப்படின்னு ஒரு கொஸ்டினை போடுறாரு. எந்த பக்கம் தனியா ஒரு காயின் விழுந்திருக்கே, தனியா போய் ஒரு சோழி விழுந்திருக்கே, அது எந்த திசையோ அந்த திசையை சொல்லுங்க. வெற்றினா வெற்றி, அவரே சொல்லிடுவாரு. அந்த திசையில தாங்கய்யா ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க புரோக்கரு, இல்ல அந்த திசையில தாங்கய்யா ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க புரோக்கரு அப்படின்னு வந்துருமானா வந்துருவாங்க. அப்ப அந்த திசையை அது காமிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒருத்தர் வர்றாரு. ஐயா, தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு கடையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடையே அமைய மாட்டுது, எந்த பக்கங்க ஐயா அந்த கடை கிடைக்கும்? வீட்டுக்கு எப்படி சொன்னீங்க அதே திசையில தொழில் கிடைக்கும் சொல்லிடு. சரி, 4மே ஒரே இடத்துல விழுந்துருச்சப்பா, ஒரு காயின் தனியா செதறல, 4மே ஒரே இடத்துல விழுந்துருச்சு. 4 விழுந்துருச்சு, சூப்பர். இருக்கிற இருப்பிடத்துல இருந்தே பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. இருக்கிற இருப்பிடத்துல இருந்தே பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லணும். மகாலட்சுமி அம்சம் இருக்குமானா அந்த 4 விழுந்துட்டா மகாலட்சுமி அம்சம் உண்டு, பண வரவு உண்டு. 4 விழுந்துருச்சு, மகாலட்சுமி அம்சம் உண்டு, பண வரவு உண்டு. வாராரு. ஐயா, மனநிலை சரியில்லை, என்னமோ அப்படியே வந்தேன், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், எப்படி மனநிலை சரியில்லை, அப்படியே இந்த பக்கம் வந்தேங்க ஐயா. சரி, சாமி என்ன செய்யறாருன்னு சாமியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
ஐயா ஒரு சோழி போட்டு பாருங்களேன், எப்படி நேர காலம் எப்படி இருக்கு, எப்படி இப்படியே சொல்லுவார். நான் சொன்னது மாதிரியே சொல்லுவார் வரக்கூடிய கஸ்டமர். ஐயா நேர காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு. நீங்க போடுறீங்க, போட்ட உடனே 4 விழுந்துருச்சு. என்னங்க ஐயா, ஏதோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தது மாதிரி அறிகுறி காட்டுதே அப்படின்னு சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு, படுத்த படுக்கையா இருந்தேன், இப்ப பரவாயில்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாரானா? அப்படின்னு சொல்லுவார். அப்ப 4 எதை குறிக்கும்? வண்டி வாகன வீடு மனை சம்பந்தப்பட்ட இதுல பிரச்சனை இருந்து மீண்டு வருவதற்கான முயற்சி. வண்டி வாகன வீடு இடம், அதுல ஒரு பிரச்சனை ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். சரி, ஆயுள் தீர்க்கமா இருக்கும். அடுத்த வார்த்தை 4 விழுந்துட்டா ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். பிரச்சனை இல்லைங்க ஐயா, தப்பிச்சிட்டீங்க, கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, செவ்வாய் பகவானுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள்ல தீர்க்கமான ஆயுதீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. 4 விழுந்தா பாராட்டுகள் குவியும். அதே நேரத்துல பாறை மாதிரி நிறைய மலை மாதிரி வந்த துன்பம் கூட பனி மாதிரி கரைஞ்சிருமானா பனி மாதிரி கரைஞ்சிரும். சொல்லி அனுப்பிச்சு விடுங்க, அருமையா இருக்கும். ரைட்டு. அடுத்து 5 ஒரு சோழி போடுறீங்கப்பா, 5 விழுந்துருது நிமிந்து, 5 காய் நிமிந்து விழுந்துருது. பூர்வ புண்ணியம் நல்லா கொடிகட்டி பறக்குமானா கொடிகட்டி பறக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்களானா படிப்பாங்க. குழந்தைங்க நல்லா வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி ஒரு 18 வயசு 25 வயசு 30 வயசுல வந்து பார்க்க வர்றாங்கன்னா கண்டிப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு திருமணத்துக்காக வந்து கேக்குறாங்க, ஐயா நடந்தே முடிஞ்சிரும், இந்த மாசத்துலயே முடிஞ்சிருங்க ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சார் கொஞ்சம் ஸ்லோவா போங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு 30-35 வயசுல ஒரு நபருக்கு பாக்குறாங்கன்னா, சோழி பாக்குறாங்கன்னா நல்ல ஒரு வேலையில இருப்பாரு. ஒரு 27 வயசு 28 வயசு 29 வயசுல பாக்குறாங்கன்னா திருமணத்துக்காக வர்றாங்கன்னு அர்த்தம். திருமணம் நடக்குமா அப்படின்னா நடக்கும். அப்ப இந்த 5 சோழில விழுந்ததுல ஒரு சோழி தள்ளி போய் விழுந்திருந்தா அது எந்த திசையை குறிக்கிறதோ அந்த திசையில பெண் கிடைக்கும். ஒரு ஆண்மான் வந்தா பெண்ணை பார்க்கணும், ஒரு பெண் வந்துட்டா ஆணுக்கு சொல்லணும். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, வீடு மனையெல்லாம் வாங்கலாங்க ஐயா, அந்த மாதிரி ஒரு மனை இருக்கு வாங்கலாம்னு சொல்றாங்க, எப்படிங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஒரே இடத்துல விழுந்திருந்தா அவர் இருக்கிற ஏரியாவிலேயே வாங்க போறீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு காயின் மட்டும் செதறி விழுந்திருக்கு, எங்கிட்டாவது ஒரு இடத்துல சோழி போற இடத்துல ஒண்ணு மட்டும் செதறி விழுந்திருக்கு அப்படின்னா, ஐயா கொஞ்சம் தூரத்துல வாங்க போறீங்களா, இல்லைன்னா டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் செட் ஆகி இந்த திசையை குறிக்குது, அப்ப அந்த திசையில நீங்க இடம் வாங்க போறீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. ஆமாமான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், வாங்கலாம். தெய்வ அனுகிரகம் உண்டான்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. தெய்வ அனுகிரகம் உண்டான்னு கேட்பாங்க. தெய்வ அனுகிரகம் உண்டு. சரி, 5 சோழி நிமிந்துருச்சு. ஒரு நிமிந்த சோழி மேல இன்னொரு சோழி ஏறி நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. குலதெய்வ சாபம் உண்டு.
5 சோழி நல்லா விழுந்துரும், ஒரு சோழி மட்டும் ஏறி மேல நிக்கும். குலதெய்வ சாபம் உண்டு. சரி, 5ல அவ்வளவுதான். 5ஆம் இடத்துல வர்றப்ப அந்த அளவுக்கு தான் வரும் பாயிண்ட். ஐயா அந்த குலதெய்வ சாபத்துக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? என்ன பரிகாரமா பலனா? பரிகாரங்க ஐயா. இப்ப குலதெய்வ சாபம்னு ஆ, சொல்லிட்டாங்க, அவங்க கேட்பாங்க. சொல்லிடுறேன். இப்ப பரிகாரம்னு கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே வகுப்புல நிறைய டைம் சொல்லிட்டோம். பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி அன்னைக்கு சில வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம். கடைபிடிச்சா நம்மளுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். அந்த சோழி, அந்த 2 சோழி, ஒரு சோழி மேல ஒரு சோழி ஏறி இருக்கு பாருங்க, அதுக்குன்னு ஒரு திசை நம்ம கொடுத்துருக்கிறோம். நம்ம வகுப்புலயே பார்த்திருக்கிறோம். அந்த திசை எதுவோ அந்த திசையினுடைய இடத்துலதான் இருக்குன்னு சொல்லணும். அந்த திசையில சரிங்களா? குலதெய்வம் கோயில் இருக்கா? திசையில ஆமா. என்ன? இப்ப கொஞ்சம் மீட் போட்டுக்குங்க ப்ளீஸ். கொஞ்சம் 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 கோஆபரேட் பண்ணுங்க ஐயா. தயவு செய்து கோஆபரேட் பண்ணவும். எனக்கு முழு ஒத்துழைப்பு தரும்படி தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பாலசுப்ரமணிய ஐயா கொஞ்சம் மீட் போடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, மனமார்ந்த பாராட்டுகள். அதாவதுமா, இப்ப குலதெய்வம் வந்து கேக்குறாங்க, குலதெய்வம் ஒரு சோழி மேல இன்னொரு சோழி ஏறி இருக்குன்னா குலதெய்வ தோஷம் சொல்லிடுறோம். நிவிருத்தின்னு கேக்குறாங்க, இல்ல குலதெய்வம் தெரியலன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த 2 சோழி எந்த திசையில இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு. அப்ப அந்த முறையை பார்த்துட்டு அந்த திசையில இருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்ப அந்த காரகத்துவம் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றப்ப சொல்லுவேன், ஒரு 12 கட்டத்துக்குள்ளதான் நீங்க முத்து போடுறது மாதிரி ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானால் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகர, கும்பம், மீனம், இப்படி 12 வீடுகள்ல கற்பனை பண்ணி தான் நம்ம போடுறோம் சோழியை. அப்ப அந்த 5ஆம் இடம்ன்றது ஏதோ ஒரு இடத்த காட்டுது, ஏதாவது ஒரு இடத்த வந்து காமிச்சிருது. இப்ப வந்து 5ஆம் இடம்ன்றது விருச்சிக வீட்டுல அந்த மாதிரி விழுந்திருக்கு. அப்ப குலதெய்வம்ன்றது எந்த எந்த திசையை, எந்த கிரகத்தை சொல்லுவீங்கம்மா? மேற்கு இது. ம், மேற்கு திசை சொல்லலாம். இல்ல இல்ல, எந்த கிரகத்தை சொல்லுவீங்க? குலசாமின்றதுக்கு எந்த கிரகத்தை சொல்லுவீங்க? சனி பகவானுங்க ஐயா. சரி, இப்ப விருச்சகம் நீங்க முத்து போடுறப்ப விருச்சக வீட்டு பக்கத்துல விழுகுது. அப்ப எந்த திசையை சொல்லுவீங்க? வடக்கு திசை சொல்லுவாங்க. வடக்கு திசை. அப்ப சனி அந்த வீட்டுல எப்படி இருக்காரு? விருச்சக வீட்டுல சனி எப்படி இருக்காரு? பகையா இருக்காரு. அப்ப நம்ம வந்து ஆச்சாங்கய்யா அந்த பக்கம் குலதெய்வத்துல விட்டு வந்துட்டீங்க. இப்ப குலதெய்வம் நீங்க மாறி கும்பிடுறீங்க, பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல இருக்கு. சரி ஐயா, அவர் கேக்குறாரு, ஐயா ஆண் தெய்வமா பெண் தெய்வங்க ஐயா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண் தெய்வம் சொல்லுவீங்களா? பெண் தெய்வம் சொல்லுவாங்க ஐயா. பெண் தெய்வம் சொல்லணும். ஏன்னா விருச்சக வீடு பெண்ணை குறிக்கக்கூடிய வீடு, பெண் தெய்வம் சொல்லணும். அது பக்கத்துல செவ்வா, பெண்ணு அந்த வீட்டுடைய அதிபதி செவ்வா. பக்கத்துல யாரு செவ்வான்றது யாரு? முருகன். அவர் யாரு? காவல்காரனா? அப்படி பார்க்க கூடாது. நான் கண்ணோட்டத்துல செவ்வா வந்து காவல் தெய்வம். காவல் தெய்வங்க. அப்ப ஒரு பெண் இருக்கும், அந்த பெண்ணு சலங்கை ஒலி கெட்டி இருக்கும், காலில் சலங்கை ஒலிக்கும், பட்டு பாவாடக்காரி, சிட்டு குருவிக்காரி, விருச்ச சடகொண்டக்காரி, இப்படி எல்லாம் சொல்லணுமானா வர்ணிக்கணும். இந்த அம்மனை அப்படியெல்லாம் வர்ணிச்சு அது பக்கத்துல ஒரு காவல் தெய்வம் ஒருத்தர் நிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பட்டு புடவைக்காரின்னா யாரு?
மந்தையம்மன்னா யாரு, எல்லக்காரினா யாரு அப்படின்னு சொல்லணுமானா சொல்லணும். இதெல்லாம் இருக்கானா, இதெல்லாம் நம்மளுக்கு டிப்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம் நிறைய. அதெல்லாம் நீங்க பாருங்க. அடுத்த 6வது பாயிண்ட். 6 சோழியில 6 விழுந்தால் என்ன பலன்? நல்ல பலனா? இல்லை, கெட்ட பலனே. எல்லாத்துக்கும் கெட்ட பலன். எத்தனை பெர்சன்டேஜ்? ஒரு 50க்கு 50. சோழியில 6 விழுந்துச்சுன்னா எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கும், சில விஷயங்கள்லாம் நடக்கும். நடக்காதுன்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்னும் அவங்கள படைச்ச பிரம்மா கிடையாது. நம்ம ஒரு ஜோதிடர், ஒரு சாதாரண ஒரு ஜோதிட ஆசான். நடக்க போவதை சொல்லக்கூடியவர், நடக்கும் நடக்காது என்பதனை அறிந்தவர், நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் என்பதனை மனப்பூர்வமாக உணர்ந்தவர். இது நடக்கும் நடக்காது என்று தீர்மானம் பண்றதற்கு நம்ம கடவுள் அல்ல. அப்ப 6 என்பது கெடுபலனை விளைவிக்க கூடியது. விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய அந்த விதிகளையும் மூளை என்ற மதியை யூஸ் பண்ணி அதை வெல்லலாம் என்றால் வெல்லலாம். அந்த வெல்வதில் சம் பெர்சன்டேஜ் இருக்கு. அதைத்தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி. பெர்சன்டேஜஸ் இருக்குது. 80% பிரச்சனை வரக்கூடிய இடத்துல மூளையை யூஸ் பண்ணி ஒரு 10% குறைக்கலாமா? குறைக்கலாம். ஒரு 70 ஆக்கலாம். கொஞ்சம் கிரகத்துக்கு போய் பணிவிட செய்யறது, கிரகத்துல போய் ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிடுறது, அதன் மூலமாக வெளியூர் பிரயாணம் போறது, ரத யாத்திரை போறது, பாத யாத்திரை போறது, ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையோ மலை மேல் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை ஐயப்பனையோ வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பது, அப்படியெல்லாம் போறப்ப வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. எதிரி அவனை காணமேடா, இருந்தான்னு தொலைச்சிருக்கலாமே, அவனை காணமேடா, ஊரை விட்டு ஓடி போயிட்டானா பயந்துகிட்டு அப்படின்னு இவர் இங்க தம்பாட்டம் அடிச்சிட்டு இருப்பாரு. அவர் எங்க போயிட்டாரு? பழனி முருகனை பார்க்க போயிருப்பாரு, இல்லைன்னா மலை மேல இருக்கிற ஐயப்பனை பார்க்க போயிருப்பாரு. அப்ப ரத யாத்திரையோ பாத யாத்திரையோ நம்ம போறப்ப என்ன நடக்கும்? பிரச்சனை குறையுமானா குறையும். இவன் 4 நாளைக்கு பார்த்துட்டு 5வது நாள் அவர் எங்கேயோ வெளியில வேலைக்கு போயிட்டாருன்னா இதே பாட்டு போயிடுவான். அப்ப அங்க பிரச்சனை வருமா? பிரச்சனை வராது. சரிங்களா? அப்ப மதியை யூஸ் பண்ணணும், கிரகத்தை யூஸ் பண்ணணும். வீட்டுல ஒரு பொருள் நஷ்டமாகுது, இல்ல பொருள் காணாம போச்சு, தொலைஞ்சு போச்சு, கிடைக்குமானா கிடைக்காது. ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்துட்டாங்க, அந்த பணம் வருமா? வராதா? வராது. சொந்த வீடு இருக்கு, ஆனா அங்க குடி போனா பிரச்சனையா இருக்கு. சொந்த வீடு இருக்கு, அங்க போனாலே சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. சொந்த வீட்டுக்கு போகலாமான்னு ஒருத்தன் கேக்குறான். 6 விழுந்துருச்சு. ஐயா, சொந்த வீடு உன் வீடுதான், ஆனா நீ போறதுக்கு சட்டம் இல்ல. எப்படி? வீடு உன் வீடுதான், ஆனா நீ போய் இருக்கிறதுக்கு சட்டம் இல்ல. என்ன விழுந்துருச்சு? 6 விழுந்துருச்சு. அப்ப என்ன சொல்லலாம்? கொஞ்ச நாளைக்கு நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறதே நல்லதுங்க ஐயா, உங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப பேய் பிசாசு ஏவல் பில்லி சூனியம் பாதிச்சது மாதிரி ஒரு மனநிலை இருக்குங்க ஐயா அப்படின்னு உங்ககிட்ட வாராரு. 6 விழுந்துருச்சு. என்ன சொல்லுவீங்க? உண்டுன்னு சொல்லணுங்க. சரி, அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யணும்? சரி, உண்டுன்னா எத்தனை பெர்சன்டேஜ் உண்டு? அது இடு மருந்தா, இல்ல வசிய மருந்தா, இல்ல வேற வழியில என்ன செஞ்சிருக்கிறாங்க? எப்ப உங்களுக்கு பிரச்சனை வருது? ஒரு தேய்பிறை வளர்பிறைன்னு சொல்றோமே, வளர்பிறை காலத்துல எந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது? இல்ல தேய்பிறையா இருந்தா தேய்பிறை நட்சத்திரத்துல எப்ப பிரச்சனை வருது? இல்ல இடுமருந்து வச்சிருக்கிறாங்களா? பில்லி சூனியம் செய்வேன ஏவல் கோளாறுனா என்ன? ஏவல்னா ஏவி விட்டாங்கன்னா யார் மூலமா ஏவி விட்டாங்க? இல்ல பேய் பிசாசுன்னா பேய் யாரு? பேயின்னு ஒண்ணு இருக்கா? சூனியம்னா உனக்கு சூனியம் வச்சது யாரு? சூனியக்காரன் யாரு?
அப்படின்லாம் பார்க்கணுமானா பார்க்கணும். அதுக்கெல்லாம் விதி இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். எடுத்த உடனே சொல்றாப்புல இருந்தா வெள்ளி சூனி செய்வினை கோளாறு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஐயா இருக்குன்னு சொல்றதை விட இருக்கிறது மாதிரி தெரியுது, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, அங்காளி பங்காளி கூட நெருக்கமா இருக்காதீங்க. எப்படி நெருக்கமா இருக்காதீங்க, எங்கேயும் தண்ணி பண்ணி குடிக்காதீங்க. எப்படி எங்கேயும் தண்ணி பண்ணி குடிக்காதீங்க. இவ்வளவு நாள் 11 வாரத்துக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வாங்க. பில்லி சூனிய ஏவலுக்கெல்லாம் யாரு கெட்டிக்காரன்? காவல் தெய்வம் முனீஸ்வரன், முனீஸ்வரன், சனீஸ்வரன். இந்த 2 பேர் தான் அவங்கள அடக்கி ஆளக்கூடியவங்க. அப்ப சனி பகவானுக்கு விளக்கம் போடுங்க, செவ்வாய்க்கு விளக்கு போடுங்க, முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சனீஸ்வர கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு போனா இந்த பிரச்சனை குறைஞ்சிருமானா? குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லணும். சரி, பூர்வீக ஊர்ல இருக்கலாமான்னு கேக்குறேன். அடுத்த கொஸ்டின். ஐயா பூர்வீகத்துல இருக்கிறேன், என்ன கண்ணு காம்பரமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேதுங்க ஐயா, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தோல்வியிலே முடியுதுங்க ஐயா, எந்த பையன் என்ன பண்ணி வச்சிருக்கானா ஒண்ணும் தெரிய மாட்டேதுங்க அப்படின்னு வாரான். 6 விழுந்துருது. அப்ப பூர்வ புண்ணிய இடத்துல தீய சக்திகள் இருக்கு. தீய சக்திகள்னா யாரு? துர்தேவதைகள். தீய சக்தி என்பது துர்தேவதைகள். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஐயா நம்ம வீட்டை சுத்தி. அதனால வீடு வாசல்லாம் நல்லா அலசி விட்டு பசுமாட்டு கோமியத்தை பிடித்து தெளிச்சு விட்டு நல்ல ஒரு மஞ்சள் வாங்கி மஞ்சள் தண்ணி ஊத்தி கோலம் போட்டு வீட்டை மங்களகரமா வைங்க. உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி 5 ஆமைகளை தூர போடுங்க. 5 ஆமைகளை தூர போடுங்க. இறைவனை வழிபாட்டு முறைகளை கடைபிடிங்க, இறைவனை நினைங்க, நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அருமையான பதிலாக இருக்கும். அதுக்காக பூர்வீக வீட்டை விட்டு ஓடியே போயிருங்கன்னு சொல்லக்கூடாது. அது எங்க போவான்? இருக்கிறது ஒத்த வீடு, அதுவும் அவங்க அம்மா அப்பா கொடுத்த வீடு. இந்த வீட்டை விட்டு ஜோலியில 6 விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏழை நீ இருந்தனா ஒன்னும் ஆகாது, அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும், ஒரு 10 ரூபா ஆகும்டா அப்படின்னு சொல்றதை விட எளிமையான பரிகார முறைகளை சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு சுபிட்சமா உண்டாகும். ரைட்டு ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. கேளுங்கம்மா. இப்போ நீங்க மத்த சோழிகளுக்கெல்லாம் சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலோட பலனை சொல்லலாம்னு சொன்னீங்க. இப்போ இந்த 6 விழுந்தாலும் அதே மாதிரி சந்திரன் இருக்கும் இடத்த பார்த்து அதுக்கு உண்டான கிரகங்களை எடுத்து பலன் சொல்லலாமாங்க ஐயா? இல்ல மொத்தமாவே அது ஆகாதுன்னு சொல்லிடலாங்களா? அதுக்குத்தான் இப்ப இவ்வளவு விளக்கம் சொல்லி பாருங்க. அதுக்குத்தான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு வரேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. 6 நடக்காது சொல்றதுக்கு சட்டம் இல்லை. கொஞ்சம் மீட் போட்டு கொஞ்சம் மீட் போடுங்க அம்மா. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. அப்ப நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும், எங்கு நடக்கும், எதில் நடக்கும், எந்த திசையில் நடக்கும் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறப்ப அந்த சந்திரனுக்கு 6ஆம் வீட்டை பார்த்து பலனை சொல்ல வேண்டும். எங்கு, எதற்கு, எப்படி, ஏன் என்ற கேள்விகள் உதிக்கும் பொழுது அதற்கான விடையும் உதயமாகும். நன்றிங்க ஐயா. நான் சொல்லக்கூடிய விஷயத்த உள்வாங்கி ஆழமா கவனிங்க. இப்ப சொன்னது 6க்கு. 6 என்பது நடக்காது என்று நான் தீர்மானிக்கப்படவில்லை. நான் பிரம்மா அல்ல, நான் கடவுள் அல்ல, நான் ஒரு ஜோதிடன். நடக்கும் நடக்காது என்பதனை அறியக்கூடியவன், அதற்கான விடயத்தை கொடுக்கக்கூடியவன்.
நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் அதனால சொன்னேன், ஒருத்தன் வந்து வீட்டுல குடியிருக்கிறான், பூர்வீக வீட்டுல இருக்கிறான். பூர்வீகம் இருக்கிற தாய் தப்பன் கொடுத்தது ஒத்த வீடு. அந்த வீட்டுல அவன் இருக்கிறான். அவன் அன்றாட வேலைக்கு போனாத்தையும் கஞ்சி அவன் வீட்டுல. அவன்கிட்ட போய் 10,000 கொடு 20,000 கொடுன்னு சொல்லி வாங்கி நம்ம பரிகாரம் பண்ண என்ன நடக்கும்? இல்ல ஆறே விழுந்துட்டா நீ ஊரை விட்டே ஓடிடலான்னா அவன் எங்க ஓடுவான்? அப்ப சிந்திக்க வேண்டியது யாரு? அவர் அல்ல, நாம். இப்ப எப்படி சொல்ல வேண்டும்? அந்த இடத்துல துர்சக்திகள் உண்டு, தீய சக்திகள் உண்டு, தீயவர்கள் இருக்கிறார்கள், கயவர்கள் இருக்கிறார்கள், மூடவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 5 ஆமை அப்படின்னு சொன்னேன். அந்த 5 ஆமைகளை விரட்டுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிகாரமா என்ன செய்யணும்? வீட்டை ஒற்றை அடி, பழைய பொருளெல்லாம் எரி, பழைய பொருளை வீட்டை தூக்கி வெளியில போடு, நீ புதுசா ஒரு வீடு கட்டினதாக கற்பனை பண்ணு. அப்ப பசுமாட்டு கோமியம் யாரு? கோமாதா தெய்வம். அது கோமியத்தைப்படி வீடு வாசல்லாம் தொளிச்சு விடு, நல்லா தூத்து பெருக்கி விடு, ஒரு நல்ல ஒரு மஞ்சள் தண்ணி தொளிச்சு ஒரு குளத்தை போடு, வீடு சுபிச்ச உண்டாகும். நல்லா 4 இடத்துல 10 பூச்சி வாங்கி பொறுத்து. அப்ப 10 பூச்சி பொறுத்துனாலே 10 பூச்சி வாடகைக்கும் சாம்பிரான் வாடகைக்கும் பேய் பிசாசு உள்ள இருக்குமா? துர்சக்தி உள்ள நிக்குமா? ஓடிரும், எட்டி ஓடிரும். எட்டி ஓடுனா எட்டி உதடா சாமி. அழகா இருக்கும், லக்கணமா இருக்கும், சூப்பரா இருப்பேன்னு சொல்லுங்க. அவர் சிறப்பா இருப்பாருன்னா சிறப்பா இருப்பாரு. உங்களை பத்தி எங்க சொல்லுவாரு? 100 கிலோமீட்டருக்கு அப்பால சொல்லுவாரு, டேய் நான் ஒரு ஜோசியத்தை போனேன்டா, அவன் சொன்னான்டா, அவன் சொன்னது மாதிரி செஞ்சான்டா, இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன்டா, ஆரோக்கியமா இருக்கேன்டா அப்படின்னு அவர் சொல்லுவாரு உங்ககிட்ட. நீங்க 10,000 வாங்கிட்டு 15,000 வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போட சொன்னோம்னா, ஏய் அந்த ஆள்கிட்ட போனோம்னா பரிகாரம் தான் சொல்லுவான். அவன் ஒழுங்கா சொல்ல மாட்டான்ல, அவன் ஒழுங்கா சொல்ல மாட்டான்ல, பரிகாரம் 10,000 வாங்கிடுவான்ல, இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு காலி விட சொல்லுவான்ல அப்படின்னு. உண்மையா உண்மை இல்லையா? உண்மை சார், உண்மை. உண்மைதாங்க, உண்மைதான். இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்துடலாமா? 7, 8, 9, 10, 11, 12 எடுங்க சார். எடுக்கலாங்க ஐயா, எடுக்கலாங்க ஐயா. ஏன்னா ஒரே கண்டினியூட்டியா முடிஞ்சிச்சுன்னா வகுப்பு முடிச்சிடலாம். ரைட்டு. 7 எழுதிக்கங்க. விழுந்துருச்சு. சுப பலனை. நன்றி ஐயா, நன்றி. சிவாய நமக. சுப பலனை 7 விழுந்துட்டா சுப பலனை. சரி, 7 விழுந்துருச்சு. ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணலாமான்னு வர்றாங்க, திருமணம் பண்ணலாமான்னு வர்றாங்க. அருமையா பண்ணலான்னு சொல்லலாம். சரிங்களா? குழந்தை பிறக்குமான்னு வர்றாங்க, கண்டிப்பா குழந்தை உண்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? நினைத்தது போல நினைத்த காரியம் நினைத்த இடத்துல நடக்குமானா நடக்கும். அப்ப 7 சிறப்பான பலன்களை. 8 8 விழுந்துருச்சுரா சாமி, ஆகவே ஆகாதுரா. 6க்கு என்ன சொன்னனோ அதே 8க்கு அப்படியே. 6ல என்ன சொன்னனோ அதே இது 8ல அப்படியே எடுத்துக்குங்க. 8க்கு அப்படியே எடுத்துக்குங்க, அவ்வளவுதான். அது ஒன்னே ஒண்ணு. 8 அஷ்டமகாரகன், அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடம்ன்றது அட்டமஸ்தானம், அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திரன் எங்க இருக்காரோ அந்த இடத்திற்கு 8ல் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வஸ்திரங்கள், அவர்களுடைய பழம், அவருடைய மலர், அவருடைய தானியங்கள், இதனை மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுவதன் மூலமாக 8க்கு மட்டும் தான தர்மங்கள் கொடுக்கப்பட வேண்டும். 8ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய சாமிமார்களுக்கு தங்களால் இயன்ற அளவு எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 8ல ஒரு கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல 8ல ஒரு கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னா எந்த கிரகம் மட்டும் பார்த்துட்டு அந்த கிரகத்துக்குடைய வஸ்திரங்களை, ஆடைகளை, ஆபரணங்களை, அணிகலன்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களானால் உங்களுக்கு பிரச்சனை வராது. கோயில்ல இருக்க சுவாமிமார்களுக்கு உங்களால ஏண்டது 5, 10, 15, 20 இல்ல ஒரு தர சாப்பாடோ ஒரு 4 இட்லியோ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு
அந்த வயிற்று பசி ஆற்றி விட்டால் உங்களை காலை தொட்டு கும்பிடுவாங்கன்னா காலை தொட்டு கும்பிடுவாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வரக்கூடிய கெடுபலன் துர்பலன்கள் அழியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வண்டி வாகனங்கள்ல விபத்து ஏற்படுமா 8ல கிரகம் இருந்தால் அப்படின்னா அதுக்கு அந்த கிரகத்தினுடைய அந்த வஸ்திரத்தை வண்டியில கட்டியிருப்பாங்க. நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் சிவப்பு துணி கட்டியிருப்பாங்க, நிறைய பேர் மஞ்சள் துணி கட்டியிருப்பாங்க, நிறைய பேர் வெள்ளை துணியே கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா வண்டியில? சேட்டங்க நிறைய யாரும் பேச கட்டியிருப்பாங்க மாட்டாங்க. ஐயா. சேட்டங்க நிறைய பேர் கட்டியிருப்பாங்க ஐயா. பொதுவா சிகப்பு கட்டுவாங்க, மஞ்சள் கட்டுவாங்க, வெள்ளை கட்டுவாங்க. இந்த 3மே கட்டுவாங்களான்னா இந்த 3மே கட்டியிருப்பாங்க. நிறைய வண்டிகள்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்காக கட்டுறாங்கன்னா 8ல கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய துணிகளை சொல்லுதல். சரி, ரைட்டு. 9 மற்ற விஷயங்கள் என்ன கேட்டாலும் சந்திரனுக்கு 8ஆம் இடம். அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு, எப்படி இருக்கு, யாருடைய சாரம் வாங்கியிருக்கு, யாரு பாக்குறா அப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த சதவீதத்தை சொல்லப்பட வேண்டும். சரி, சவுண்டு குறைஞ்சிருச்சு. 9 விழுந்துட்டா சுபபலன், எல்லாமே சுபபலன். கோர்ட்டு வம்பு வழக்கு இதாயிரும், நோய் நொடி இருந்தா தீந்துரும், பணம் வர வேண்டி இருந்தா வந்துடும், தொழில உயர் பதவி கிடைக்குமானா கிடைக்கும். பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சானா முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். 9 பாக்கியங்களை தரக்கூடிய பாக்கியஸ்தானம். அப்ப சந்திரனுக்கு 9ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க மூலியமா அந்த திசை மூலியமாக அவங்களுக்கு நல்லது நடக்குமானா நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும். அதுக்கடுத்து 9 10 10 பார்ட்னர்ஷிப், 10னா தொழில், 10னா கர்மம். அப்ப ஒரு நியாயமான வழியில ஒரு தர்மமான வழியில நியாயம் தர்மத்தோட தொழில்கள்லாம் செய்யணும். தொழில்கள்ல தப்பு பண்ணிட்டு தனக்கு பிரச்சனை ஏற்படுதே அப்படின்னா விதை விதைத்தவன் வினை அறுப்பான், விதை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். அந்த கர்மா ஒரு ஐயா கூட கேட்டிருந்தார். ஐயா, கர்மா 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 கர்மா, ஆகாய கர்மா, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா அப்படின்னு அந்த கர்மா வரக்கூடிய வழிகள் என்ன, கர்மா தீரக்கூடிய வழிகள் என்ன, கர்மா யார் மூலமாக வருகிறது, கர்மா எங்க இருந்து வருகிறது, கர்மா பலன் நம்ம தான் அனுபவிக்கணுமா, நம்ம குழந்தைங்க அனுபவிப்பாங்களா, நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவித்து விட்டு போய்விட்டார்களா, இல்ல இனிமேலதான் நடக்குமா, நடக்கும் என்றால் அது எப்ப நடக்கும், எங்கு நடக்கும், எப்பொழுது நடக்கும், எதற்காக நடக்கும், யார் மூலியமாக நடக்கும் என்ற தீர்வுகளுக்கு எல்லாமே அந்த 10ஆம் இடத்தை பார்த்து தான் பலன் சொல்லணும். அது ஜோதிடமாக இருக்கட்டும், பிரசன்னமாக இருக்கட்டும், எந்த ஒரு முறையை கையாண்டாலும் கூட அது 10ஆம் இடத்தை சொல்லுமானா சொல்லும். அப்ப 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் யாரு, அந்த கிரகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த கிரகம் வாங்கின சாரம் என்ன, சோழி பிரசன்னத்தின் வாயிலாக சொல்ல போனா அன்னைக்கு உள்ள கோச்சாரத்துக்கு 10ஆம் இடம், சந்திரனுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம். பொதுப்படையாவே பாத்தீங்க அப்படின்னா 10 உழைப்புக்கேற்ற ஊதியம். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டதே கிடைக்கும். அதுக்கடுத்து 11 ஆமாங்கய்யா, கண்டிப்பாக 11 சுப பலன். எல்லாமே நல்லதுன்னா நல்லது, எல்லாமே சிறப்புன்னா சிறப்பு, அருமைன்னா அருமை. எல்லாம் எது கேட்டாலும் நல்லது நடக்குமான்னு சொல்லுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் 11க்கு. 12 சகல விதமான சௌபாக்கியமான வாழ்க்கைனா 11 தாங்க. சகல விதமான சௌபாக்கியமான வாழ்க்கைனாலே 11 தான். இந்த 12க்கு நான் 6ல என்ன சொன்னனோ அதே தான், 6க்கு 8க்கு என்ன சொன்னோமோ அதே தான் 12. எப்படி கேட்டாலும் பலன் சொல்லணுமானா பலன் சொல்லணும்.
அதுதான் சிறப்பு விதி. சரிங்களா? யார் யார் எப்படி கேட்டாலும் அதற்கு பலன் சொல்லணும். நன்றியுடன் ஜெய் ஜாலகாதேவி. ரைட். வகுப்பு இன்றோடு நிறைவு பெற்றது. ஆஹ், இப்போ உங்களுக்கான நேரம் 9:35, 5 நிமிஷம் கூட எடுத்துட்டேன். இது உங்களுக்கான நேரம். இருக்கிற 17 பேரும் பேசணுமானா பேசணும். வகுப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருவராக பேச வேண்டும். பேசுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சொல்லலாம். ஐயா வணக்கம் ஐயா. பேசுங்க. நீங்களே பேசுங்க ஐயா. ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. வகுப்பு நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு சுவாரஸ்யமா போச்சோ அதே சுவாரஸ்யம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா தகவல் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு என்னை பொறுத்தளவுக்கு இருந்தது. மற்றவங்களுக்கும் அதே உணர்வு தான் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எந்த விதமான அதாவது சுயநலம் இல்லாம அந்த தகவல் மற்றவங்களுக்கு அடைஞ்சு அதனால அவங்களும் சிறப்பா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையை உணர்ந்து நாம எப்படி இருக்கிறோம், நாம எந்த மாதிரி சுயநலம் இல்லாம பொதுநலமா இருக்கிறோங்கிற அடிப்படையில இந்த ஜோதிட பலன்கள் சொல்லும் போது வந்தவங்களுக்கும் அது நல்ல சுப பலனா இருக்கும். அந்த பலன் நமக்கும் சுப பலனா அமையுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்கய்யா. அதாவது உங்களுடைய வகுப்பை பொறுத்தளவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறுமை, நிதானம், மற்றவர்கள் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகள் இருந்து உங்களுடைய வார்த்தைகள் இருந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு எங்களையும் நீங்க நேசிக்கிறீங்க, அதே சமயத்துல உங்களையும் நாங்க ரொம்ப நேசிக்கிறோங்க ஐயா. உங்களை வகுப்புல தொடர்ந்து செய்யறதுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஐயா. ஐயா நான் கௌசல்யா பேசுறேங்க. பேசுங்க ஐயா. உண்மையிலேங்கய்யா நாங்க இந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு உள்ளபூர்வமா மனப்பூர்வமா எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும், அதனால பயன்படணும். அவங்கவுங்களோட வீட்டுக்கும் பயன்படும், மற்றவங்களுக்கும் பயன்படுன்ற லெவல்ல நீங்க எதை சொல்லக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடே இல்லாம எல்லாத்தையுமே நீங்க உடைச்சு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்க நீங்க எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு லிமிட்டே கிடையாது. உங்க லிமிட்ன்றது இல்ல. எந்த விதத்துல எங்களுக்கு சொன்னா நீங்க அவங்க நல்லா பயன்பெறுவாங்க, பயனடைவாங்க அப்படின்ற விதத்துல உள்ளார்த்தமா நல்லா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த மாதிரி மனசு எல்லாருக்குமே கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா உங்களோட பயணப்பட்ட அந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம் மட்டும் இருக்கு மட்டும் சொல்ல முடியாது, இதை பயன்படுத்தவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. எளிமையா பயன்படுத்தலான்னு. ஏன்னா ஜோதிடம்னு சொன்னா அது ஒரு கடல் மாதிரி இருக்கு. அதுல நிறையவே புரியாது பாருங்க. என்ன சொன்னாலும் கூட சில நேரம் புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க சொல்லி கொடுத்த விதம் இந்த எல்லா விஷயத்திலயுமே நீங்க எடுத்த விஷயத்துல அத்தனையுமே பாத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு, நம்மளோட குழந்தைகளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு இது எல்லாமே பயன்படுற லெவல்ல இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கெல்லாம் சொன்ன வார்த்தை என்ன வேணா பிள்ளி சுனியமா இருக்கட்டும், எது வேணா கெடுதியா இருக்கட்டும், ஆனா வீடை ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணி எந்த ஒரு அழுக்கு இல்லாம மஞ்சள், கோமியம், கற்பூரம் எல்லாத்தையுமே போட்டு கிளீன் பண்ணி சுத்தமா வச்சு பத்தி வாசனையோட சாம்பிராணி வாசனையோட வச்சோம்னு சொன்னாவே அந்த வீடு எவ்வளவு மாறுதல் இருக்குன்றத நீங்க உணர்த்திருக்கீங்க. உண்மையிலேங்க இது நம்மளோட வாழ்க்கைக்காக தான் நீங்க நிறைய கிளாஸ் எடுத்திருக்கீங்க. இது ஒரு தொழிலுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க அன்றாட ஒரு மனிதர் ஒரு வீட்டுல நல்லது நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், அப்படி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எல்லா விதத்துலயுமே நீங்க கொடுத்த நோட்ஸும் சரி, நீங்க கொடுத்த எடுத்த கிளாஸும் சரி நல்லா பயன்படுற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நீங்க அடுத்த கிளாஸ்லயும் உங்களோட ஜாயின் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் தாங்கய்யா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்க எங்களுக்கு கிடைச்சது. ஐயா வணக்கம் ஐயா. என் பேரு உஷா. ஐயா நான் இந்த வகுப்புல வந்தது மற்ற வகுப்பு போலதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்.
ஆனா மற்ற வகுப்பு, இந்த வகுப்புக்கு நீங்க எடுத்த வகுப்புக்கு யாரோட கூடயும் உங்களை கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமா அவ்வளோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாங்க எப்படி வாழணும், நாங்க எப்படி இருக்கணும்ன்றத லைவா எங்களுக்கு ஒவ்வொரு பிரசன்னத்திலையும் போட்டு காட்டியிருக்கீங்க. அதே போல எங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்ததுங்க ஐயா. நீங்க எடுத்த வகுப்பு ரொம்ப கஷ்டமே கிடையாது, எல்லாராலையும் ஈஸியா புரிஞ்சிக்கப்படி இருந்தது. அதே மாதிரி இப்ப நீங்க இன்னைக்கு எடுத்த வகுப்பும் இத நான் இதை பயன்படுத்தினாலே, ஜோதிடத்தை விட இது பயன்படுத்தினாலே நிறைய விஷயம் நம்மளால சொல்ல முடியுன்றது இந்த 1 hourல அவ்வளோ சீக்கிரமா எங்களுக்கு நல்ல விஷயமா புரிய வச்சு எங்களுக்கு வாழ்க்கைக்கு பாதுகாப்புக்காகவும் மந்திரங்களை கொடுத்து எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. நான் இது வரைக்கும் படிச்ச இதுலயே எங்களா மாதிரி குருமார்களை நான் இது பார்த்தது இல்லைங்க ஐயா. புகழ்ச்சிக்காக சொல்லல, ஆனா மனப்பூர்வமா சொல்றேன். ரொம்ப எளிமையா இருந்தது, நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாம எங்களுக்கு உண்மையாவே நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா. நீங்க எங்களுக்கு ஆசானா கிடைச்சது. என்னோட தலை தாழ்ந்த வணக்கங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் உங்க கூட எப்பயுமே பயணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த ஆள் பேசலாம். ஐயா ராஜாமணி பேசுறேங்க ஐயா. இந்த வகுப்பு நம்ம எதிர்பார்த்ததை விட மிக மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. பொதுவாக சோழி பிரசன்ன வகுப்பில் சேரும்போது மற்ற வகுப்பு மாதிரி அது ஒரு கடமையாக போகும் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு உறவு முறையில் போயிட்டுருக்குதுங்க ஐயா. சோழி பிரசன்னை மட்டும் சொல்லாமல் காப்பு மந்திரங்கள், ஜோதிடருக்குள்ள அந்த எப்படி பார்க்கணுங்கிறது குறித்த ஒரு குறிப்புகள் மற்றும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அது இந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து எங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு மிகப்பெரிய போனஸ் மட்டுமல்ல, நாங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் ஐயா. என்றும் என்றென்றும் உங்களுடைய கருத்துக்களை மனதில் வாங்கி அதை மனசில் நிறுத்திக்குவோங்க ஐயா. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியமான நாலேஜ் எங்களுக்கு கிடைக்கிறது குறித்து யோசிக்கும் பொழுது உண்மையான ஜோதிடம்னா இதுதான் அப்படிங்கிற எண்ணம் வலுப்படுதுங்க ஐயா. நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுக்கு புரியும்படியா வகுப்பெடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. அடுத்தடுத்து உங்களோட வகுப்புல கலந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுட்டு நாங்களும் முன்னேறதுக்கும் நீங்க எங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப நன்றியாகவும் நாங்க நினைக்கிறோம். வணக்கம். நன்றிம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சுப்பிரமணியன் காரம்பட்டி. ஐயா நீங்க எங்களுக்கு குருவா கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோனுங்க ஐயா. பகவானுக்கு தெல்ல தெளிவாக சோழி பிரசனம் என்ன என்பது முதல் அவ்வரை விளக்கி சொல்லிட்டீங்க. நாங்க அதை வச்சு ஒரு நல்லது செய்யறதுக்கு ஆண்டவன் எங்களுக்கு கருணை வைக்கணும். நன்றிங்க ஐயா. கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார். கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார். ஐயா வணக்கம். குருவே வணக்கம். வள்ளுவரோட ஒரு வாக்கு உண்டு, கற்றலில் கேட்டலில் நன்று அப்படின்னு சொல்லிட்டு. அதனால படிக்கிறத விட கேட்கறது தான் நல்லா இருக்கு அப்படின்றதுனாலயே நிறைய விஷயங்கள் நிறைய மைண்டுக்குள்ள நிக்குது. அது நீங்க எங்களுக்கு கிடைச்சத ஒரு குருவா பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. அவ்வளவுதான், வார்த்தைகளே இல்லை உங்களை சொல்றதுக்கு. மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் சார். நீங்க கோவப்படக்கூடாது, இதெல்லாம் ஜோதிடக்கூடிய இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே படக்குன்னு கோவப்படுவாங்க. ஆனா இத்தனை நாள்ல நீங்க ஒரு நாள் கூட கோவப்படல. எத்தனை கேள்வி கேட்டாலும் சிரிச்ச மணிக்கு செஞ்சீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க லேடிஸ் எங்களுக்கு புரியுற அளவுக்கு நீங்க பொறுமையா நீங்க சொல்லி கொடுத்தீங்க.
அதே மாதிரி எளிமையாகவும் எங்களுக்கு இருந்துச்சு. மந்திரங்களும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப நீங்க கிடைச்சது வந்து மகாபாக்கியம். நாங்க அந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்களோட சேர்ந்து பயணிக்க நாங்க விரும்புறோம். உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு என்னைக்குமே வேணுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா. ஐயா அடுத்தவங்க வணக்கம் பேசலாம். வணக்கங்க ஐயா, நான் மலர்ச்சி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. இன்னையோட வகுப்பு முடிஞ்சதுன்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி மாதிரி ஆயிருது. கொஞ்சம் மியூட் என்ன போட்டுக்கங்கய்யா. மலர் மியூட் போட்டுக்கங்க. சொல்லுங்கம்மா, பேசுங்க. அதிர்ச்சி மாதிரி ஆயிருச்சு. உங்களை மாதிரி ஒரு குரு கிடைக்க உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணு, நீங்க பாடத்தோட வாழக்கூடிய முறை எப்படிங்கறதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கோபப்படாம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எத்தனை சந்தேகம் கேட்டாலும் நீங்க ஒரு தடவை கூட அத சங்கடப்படாம சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒண்ணு, இப்படி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நாங்க கொடுத்து வச்சிருக்கோனுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து பேசலாம். அடுத்த நபர். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ராகவன் ஐயா, தர்மபுரியிலிருந்து. இந்த வகுப்புல நான் ஜோதிடம் மாதிரிலாம் இல்லைங்க ஐயா. இருந்தாலும் சோழி பிரச்சனத்துல நாங்க கலந்துக்கணுங்க. ஆனா எந்த ஒரு தீப வழிபாடு இல்ல வேப்பிலையை வச்சு இல்ல வெத்தலை பிரச்சனை அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு காணக்கூடிய ஒரு பொருட்களை எல்லாம் வைத்து இப்படியெல்லாம் நம் ஜோதிடம் சொல்லலாம் என்று எங்களுக்கு உணர்த்தினீர்கள். சோழி பிரச்சனத்திலேயே பல வகையான அடிப்படை விஷயங்கள் மற்றும் அதனுடைய அம்சங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. அந்த நாமயோகம் அடுத்ததாக நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுலயும் கலந்துக்கணும்னு ஆசை ஐயா. எங்களை நீங்க வழிநடத்தணும். உங்கள் பாதம் தந்து வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நபர் பேசலாம். வணக்கங்க ஐயா, ரமணி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. உங்க கிளாஸ் ரொம்ப அருமையாவும் ரொம்ப சிம்பிளாவும் நல்லா புரியுற மாதிரி எல்லாம் எடுத்தீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோடய எல்லாமே இதே மாதிரி ஜோசியும் எல்லாத்தையும் சொல்லி ஓகேங்க, நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, எங்களுக்கு நீங்கள் ஆசான் மட்டும் இல்லைங்க ஐயா, ஒரு அப்பாவா இருந்து ஒரு சிறு குழந்தைக்கு எப்படி சொல்லிக் ஐயா, கொடுக்கணும் நான் ரொம்ப வயசுல ரொம்ப கம்மியான நபர். நீங்களாம் மூத்தவங்க இல்லைங்க ஐயா. வயசுல. அப்படி அது மாதிரி இருந்து எங்களை குருவாக இருந்து வழிநடத்தி உங்களுக்கு பொற்பாதம் அடைந்து வரங்கிறேன் ஐயா. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எளிய முறையில் புரியும்படி, மேலும் இதனுடைய பயன் மக்களுக்கு போய் சேர வேண்டும், அதன் மூலம் 4 பேருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தி உறுதியாக இதை பலன் கூறலாம், தைரியமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பலனை எடுக்கும் போது எப்படி பலன் எடுக்க வேண்டும், அதை எதை மாதிரி கூற வேண்டும், அப்பொழுது ஜோதிடர் எப்படி இருக்க வேண்டும், இப்படி அலசி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும். அதுக்கு முன்னுதாரணமாக புத்தகத்தில் படித்திருக்கிறோம். நேரில் கண்டு உங்களை சந்தித்து நேரில் பார்த்து பயன்பெற மாதிரி உங்கள் அறிவுரைகள் இருந்ததுங்க ஐயா. மேலும் சொல்ல வார்த்தை இல்லைங்க ஐயா. உங்களை வணங்குறேன் ஐயா. நன்றி. அடுத்த நபர் பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப நீங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு பாடம் பாத்தீங்கன்னா மனசுல தெளிவா நிக்கிற அளவுக்கு இன்னும் பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு ஆசானமே இப்படி பொறுமையா பாடம் படுத்ததில்லை. ஒரு கேள்விக்கு இன்னொரு தடவை கேள்வி கேட்டாலே ஏமா சொன்னது உங்களால கவனிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்லி கொடுத்த பாட விஷயம் நல்லா நின்று எத்தனை தடவை சந்தேகம் கேட்டாலும் பொறுமையா பதில் சொன்னதுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. இந்த மாதிரி குருநாதர் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். சிவாய நம ஐயா. நன்றி. வேற யாராவது பேசாத நபர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம். பாபு பிரசாத் பேசுறேங்க ஐயா.
பேசுங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் புரியும் ஒரு எளிமையான வகையில அழகா இருந்தது. மேற்கொண்டு இந்த நாம வடிவம் சொன்னீங்க. நாமம் என்பது பெயருங்களா ஐயா? நாம நாம யோகங்கள் யோகம்னு சொன்னீங்க. நாம நாம யோகம் என்பது யோகங்கள் நடத்துறப்பயே சூரியனால் ஓகேங்க ஐயா. ஏற்படக்கூடிய யோகங்கள் 9 கிரகங்களையும் வைத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஓகே யோகம் இருக்குது. அந்த 27 நாம ஓகேங்க யோகங்களோட இந்த யோகங்களையும் கத்துக் கொடுப்போமானா கத்துக் கொடுப்போம். ஓகே ஐயா. ஐயா தாங்க எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. கண்டிப்பாக. ஓகே நன்றிங்க ஐயா. அடுத்த வகுப்புல நான் தொடர்ந்து செயல்படுறேங்க. வாழ்த்துக்கள் ஐயா. தேங்க்யூ. ஐயா பேசலாம். அடுத்த நபர். ஐயா நாமக்கல் வணக்கம் ஐயா, மாவட்டத்தில் மணி பேசுறேன் ஐயா. தங்கள் வகுப்பு சிறப்பாக இருந்தது ஐயா. மேலும் தங்களோட வகுப்புகள் தொடர்ந்து பயணிக்க நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐயா. நம்ம வாக்குப்பதிவு ஏற்படுனா தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி ஏன்னு நீங்க வகுப்புல சொல்லி கொடுக்கணும் ஐயா. ஒரு மேலும் கண்டிப்பாக தீட்சையை பத்தி நான் சொல்லித்தரேன். ஒரு நாள் சிறப்பு வகுப்போட போட்டு நம்ம லிங்க் கொடுத்து தீட்சையை பற்றி சொல்லித்தரேன். வாக்குப்பதிவு ஏற்படுனா தீட்சை வாங்கினா தான் வாக்குப்பதிவு ஏற்படும் சொன்னீங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா தீட்சை சொல்லித்தரேங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற பேசாத நபர்கள் யாரும் இருந்தா பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. சென்னை திருவாரூர்ல இருந்து பேசுறேன். உங்க வகுப்பை நான் கடைசி முடிகிற வரையும் உட்கார்ந்து கேட்பேன். உங்களுக்கு குரல் வளம் இறைவன் கொடுத்தது ஒரு சிறப்பான குரல் வளம். எந்த குறையிலாத எங்க காதுகள்ல எனக்கும் கொஞ்சம் காது கம்மியா கேட்டா கூட சிறப்பான முறையில கேட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வகுப்பு நடத்துறதுக்கு இவ்வளவு ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட் நிர்ணயம் பண்ணதுமே நான் அந்த வகுப்புல நான் சேர்ந்துட்டேன். கட்ட முடியாத இல்ல. இவ்வளவு நாள் கிளாஸுக்காக ஒரு 200 ரூபாய் வாங்குறீங்கன்னா ஒரு நாள் கிளாஸுக்கு 2000 ரூபாய் அப்படி வாங்குற காலத்துல நீங்க 200 ரூபாய் வாங்குறது ரொம்ப ரொம்ப. ஆனா அருமையான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள், பலரும் பயனடைய, பலரை நீங்க நல்ல ஜோதிடத்து மேல ரொம்ப ஆர்வத்தை உருவாக்க அளவுக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கூட்டமா எந்த மாதிரி கிளாஸ் நடந்தாலும் நான் தொடர்வேன். அது மட்டும் இல்ல, இந்த வகுப்புல யாராவது ஒரு 10 பேரு வந்து சேர பணம் கட்ட முடியலன்னா கூட அதுக்கு நான் கட்டியே அதுல 10 பேருக்கு நான் தயாரா இருக்கிறேன் ஐயா. உங்களை போல ஒரு சிறப்பான ஆசிரியரை நான் பார்த்ததுல இப்போ என் மனசு நிறைஞ்சிருக்கு. நீங்க AM ராஜகோபாலன் ஐயாவை போல 120 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த ஜோதிடருக்கு சேவை செய்யணும்னு இறைவனிடம் வேண்டிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா பகுதியில மழை பெய்யுது, கட் ஆயிடுச்சு சார். இப்ப வெளியே போயிட்டாரு ஐயா. சோ ஐயா இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. சோ இதோட முடிக்கலாங்க ஐயா. மீண்டும் ஒரு வகுப்பில் அனைவரும் சந்திப்போங்க ஐயா. நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. இதோட ரெக்கார்ட் காலையில 7 மணிக்கெல்லாம் போடுறாங்க ஐயா, பாத்துக்கோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருச்சியில இருந்து லோகராஜ் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. நன்றி.